ஹலோ கைஸ், இன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவலன் கேம் பிளே தான் வந்துட்டு பார்க்க போதும். இன்னைக்கு இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஸ்கிப் தான் பண்ண போதும். கார் ஸ்கிப் செய்யறதுக்கு முக்கியமாக மூணு பொருள் தான் தேவை. இந்த ஸ்மால் கேபிள், எல்லோ கீ, க்ரோபார், இது மூணு மட்டும் இருந்தாலே போதும். ஓகே, வாங்க டேரக்டாக கேம் பிளே கூட போகலாம். ஓகே, டே 1 ஐ எம் கோயிங் டு பை கேம் ஃப்ரீக்கு, ஐ எம் கோயிங் டு பி குட். ஓகே, வழக்கம் போல சொல்லியாச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோட்டு தான் வச்சுருக்கோம். போகலாமா? இல்லை இதை தட்டி விட்டுட்டே வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து கிடப்போம். ஓப்பன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி வந்துருச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு வீடியோ பண்ண மாதிரியே பண்ணலாம். ஏன்னா இது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே, கிளவி அங்கே அதுக்கு நாம் வந்துட்டு இதெல்லாம் போய் செய்யலான்ட்டு. இது எங்கே இருக்குன்னு தெரியலன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே மண்டை பிச்சுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி கீழே இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போனேன். இப்போ போயிட்டு ஸ்பார்க் பிளக்குனே வாயில் விடுது. அந்த ஸ்மால் கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு கரண்ட் கொடுக்கணும். ஒன்றே இல்லை, இதுலேயும் இல்லை. இதுக்கு ஆஹா, கிளவிக்கு இது மேலே வந்துருக்குமோ? பார்த்துக்கலாம். இல்லை, வரல. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னடா இது? டேய், ரிவ்யூலாம் அப்போ கொடுக்குறேன், போங்கடாங்கிட்டு. என்ன இவனுக்கு பாட்டுன்னு கேமுக்கு நடுவில் வந்து இப்படி கேட்குறாங்க. திடீர்னு சேசிங்களுக்கு இது இருந்திருந்தேன்னா என்ன இருக்கும்? நல்ல வேலை. சரி, இங்கே கிளை ஆத்தி வந்துடுச்சு பொசுக்குன்ட்டு. ஓகே, இப்போ கிளை வந்துட்டு மேலே இருக்கு. நம்ம தைரியமாக போயிட்டு செட்டரை ஓப்பன் பண்ணிட்டு வரலாம். செட்டரை ஓப்பன். ஏதோ சவுண்டு கேட்குது. கிளை வந்துருச்சு. அதை பார்த்துட்டு தான் வந்துருக்குது கீழே வரைக்கும். சரி, இதை வந்துட்டு ஒரு சுத்த வச்சுட்டு வருவோம். ஓப்பன் ஆவே. என்னடா இது? இந்த சென்சிட்டிவிட்டி செல்ஃபால் அடிக்கணும். எங்கே இதை வச்சு சவுண்டு போட்டுருவோம், இல்லைன்னா கிளவி எங்கேயாச்சும் நின்றோம். ஓகே, வருது. எங்கே ஆளக்கானா? சரி, சவுண்டு கேட்குது சேஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஸ்கூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரோபா தேடி ரொம்ப அலைஞ்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஞாபகம் கொடுத்தா அது இந்த இடத்துலையும் இருக்கும். நான் வந்துட்டு அந்த மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவாங்களே அந்த வழியில தான் இருக்கு நடந்துட்டு இருந்தேன். எனக்கு மறந்தே போச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே தான் வேலை. ஓகே, என்னடா இது சவுண்டு கேட்குது? ஆஹா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? நிம்மதியே தப்பிக்க விட்றியா நீ? வா பொறுமையாக நடந்து வா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இதை வந்துட்டு திரும்ப மேலே அலைய விட்டு வரணும். ஓகே, எங்கே வருதா இல்லையா? வாமா சீக்கிரம் வாமா. என்னம்மா நீ டைமிங் இப்போ பண்ண மாட்டேங்கிற? ஓகே, எங்கே வருதா இல்லையா? சரி, நம்ம மேலே ஏதாச்சும் ஃபோட்டோ உடச்சி விட்டு போயிடலாமா? இதை உடச்சி விட்டுலாம். இப்போ வந்து மேலே வந்துடும். நம்ம இது வழியாக கீழே குதிச்சுட்டு ஓடிடலாம். ஜம்ப். அந்த நெருப்புக்குள்ள விழுந்தாலும் செத்து போயிடுவோம். விழுந்து செத்து போயிருக்கேன் நான். ஓகே, இந்த பக்கம் வேணாம். இங்கே தான் எல்லோ கீ இருக்கும், அதையும் அப்படியே தேடி வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். எல்லோ கீ. கிளவி கக்கூஸ். இங்கே இருக்கு. எங்கே ஒடிச்சு இருக்கு பாருங்களே. கீ தொங்க விடுற இடமா இது? ஓகே, ஆத்தி ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு பார்த்தா திடீர்னு வந்து நின்றுருக்கா. சரி, அவ்வளோ வேகமாலாம் வரமாட்டா. நான் பாட்டுன்னு போயிட்டு அந்த அட்டையை ஒன்று பிடிங்கி விட்டுட்டு அது வழியாக போயிட்டு கீழே அந்த இன்னொரு கிளவி வந்து நிற்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வரும். அதோட வண்டியில் தான் இப்போ போதும். சரி, வந்துட்டாளா என்ன இவ? எதுக்கும் நின்று பார்த்துக்கலாம் வந்துட்டு. ஆஹா, நான் சரி அவ்வளோ வேகமாலாம் வரமாட்டான்னு நினச்சேன். நீ உன்னால் வேகமாக நடக்கவும் முடியல, சும்மா அதனாலும் கேட்க மாட்டேங்கிற. எதுக்கு? அப்பா முடியலடா டே. அந்த கிளவி எத்தனை வாட்டிடா அங்கே போயிட்டு அலைய விட்டு ஓடுது. ஓடியல. இப்போ திரும்ப வந்தானா இன்னும் கடுப்பாயிடுதேன் நான். ஏன்னா 3 தடவை அவளை அலைய விட்டு வந்திருக்கேன். ஒரு டைம் கட் பண்ணி இப்போ நினைக்கிறேன். சரி, இந்த வழியாக தான் போயிட்டு அந்த பக்கம் போனோம். இங்கே தான் அந்த ஸ்வீவர் வாயிலே வரலையே. சரி, நமக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டியதான். சாக்கடை எஸ்கேப் வந்து பண்ணியிருப்போம். ஓகே, அதையும் இன்னொரு டைம் செய்ய வேண்டியதான். சாக்கடை எஸ்கேப் மனதே போச்சு அப்படின்ட்டு. சரி, நாம் இந்த பக்கம் ஓடி வந்துக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவி வந்துடும். ஓகே, வந்துருச்சு. சரி, கிளவி வரல. நம்ம வந்து கையில் குரோபா இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினச்சேன். பார்த்தா அதுக்கு சாக்கடை வழி வந்துடுச்சு. அதுவும் இப்போ திரும்ப உடனே நான் அவ்வளோ தூரம் போயிட்டு அலைய வச்சு வந்தோமா? ஐயோயோ, அவ்வளோ தூரம் போவானான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கிளவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டா. இங்கே வந்துட்டு ஒரு டப்பாவில் ஹைடு கொடுத்துட்டு ஒழிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸில் இருக்குது. இந்த கதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு சாவி எங்கடா போடுறது? கீழே போட்டால் வந்துடுவாளே. இங்கேயே போட்டுருவோம். வந்துக்கிட்டோம், போடு. ஓகே, இப்போ நாம் வந்துட்டு எல்லோ கீ வந்துட்டு எடுக்கணும்.
எல்லோ கீ எங்கே இருக்கு? இங்கே சிங்க்கு கடையில் போய் வச்சுருக்கு பாரு. அது இது கெட்டவ சிங்க கடையில் எவனா சாவியை தொங்க விடுவான். லூஸாக இருக்கும் போல இருக்கு. எங்கடா ஆளையே காணா இவ்வளோ ரொம்ப நேரமாக இதை நான் பார்க்கவே இல்லை. ஒரே டவுட்டாக இருக்கு. திடீர்னு கீழே வந்துருச்சுன்னா இப்போ அவ்வளோதான். இல்லை கெராஜில் நமக்காக வெயிட் பண்ணுறதுன்னா அதுக்கு மேலே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. இந்த இடத்துல இந்த பூட்டை ஓப்பன் பண்ணி விட்டா சவுண்டு கேட்கும். ஓப்பன் பண்ணிட்டேன். ஒளிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரமாக இந்த கிளவிய ஆளையே காணா. என்னடா இது வரவே மாட்டேங்குது. எனக்கு வந்து டவுட்டாக இருக்கு. எங்கேயாச்சும் கிளிச் ஆகிது நின்றுச்சா எங்கே? இப்போ நான் பார்க்கும்போது அந்த கிளவி அங்கே இல்லவே இல்லையே. இப்போ எப்படி வந்து நிற்கிது? சாக்கடைக்குள்ள கிளவி இருக்கு. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கிட்ட போகலாம். என்னாச்சு மேடம்? ஏனி வழுக்குதா? ஏதோ கிளிச் ஆயிடுச்சு போல இருக்கு. நான் அப்பயே நினச்சேன். அந்த மூடியை திறக்கும் போது அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் ஏறிட்டு போச்சு. கிளிச் ஆயிட்டா? அடி பாதி. நான் இப்போதாண்டி இந்த எஸ்கேப்பை முடித்தேன். இப்படி கிளிச் ஆகிட்டே போதடிக்குமே. அவ்வளோதான். வந்து உடனே உட்காந்து போக வேண்டியது தான். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே பாவம் இந்த ஈவல் நான் வந்துட்டு இதுங்க இந்த குதபா தூக்கி மண்டையில் போட்டு சாவடிச்சாலும் உதவிட்டியா? இங்கே பார் செத்து போ. ஒன்றும் ஆகலை. என்னம்மா நான் வேணா கை கொடுக்கட்டா? ஏதி வதியா? வண்டியோட சவுண்டு கேட்குது. ஓடுறா வண்டியோட சவுண்டு கேட்குது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே தொடர்ந்து பெயிண்ட் டப்பா இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளவி வந்துட்டு கீழே பசங்களாக இருப்பாங்க. அவங்களாம் துவைச்சி கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸை. அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கிளவி வந்ததுக்கு அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அழுக்காக்கி விட்டா என்ன பண்ணும்? திரும்ப துவைக்க போடும். டப்பா காலி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பா காலி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இப்போ அந்த கிளவி வந்து சட்டரை முன்னா முடிஞ்சு எஸ்கேப்பு. ஓகே ஒரு வழியாக தூங்கி வந்துருச்சு. கும்பக்கடனை மாதிரி உட்காந்து தூங்கிக்கிட்டே கிடக்கு கிளவி. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ். அதேண்டே கிளவி.